தலவானூர் குடைவரை கோயிலில் உட்புறம் இருக்கிறோம். இப்போ நம்ம இதில் என்ன அப்படின்னா மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கருவறை, இது வந்து கிழக்கு நோக்கி இருக்கு. இதுதான் கருவறை. இந்த கருவறையினுடைய இரண்டு பக்கங்களும் துவாரபாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற் காவலர்கள் இருக்கிறாங்க இங்க. சரி, இவங்க எப்படி வாயிற் காவலர்கள்? நம்ம பொதுவாக பார்த்தோம், வெளியில இருக்கக்கூடியது வந்து குடைவரை காவலர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அது குடைவரை காவலர்கள்னா அவங்க குடைவரை காதல் காத்து நிற்கிறாங்க. இவங்க என்னன்னா கருவறையுடைய வாயில்ல இருக்கிறாங்க இவங்க. ஸோ இவங்க கருவறையினுடைய வாயில்ல இருக்கிறனால துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர்கள் இவங்க ரெண்டு பேர். இப்போ இதை பார்ப்போம். இது வந்து கோட்டம். அதே பொதுவாக சொன்ன மாதிரி கோட்டத்தில் இருக்கு, புடைப்பு சிற்பமா இருக்கு, திரிபங்க நிலையில இருக்கு. இது இன்னும் நம்ம தெளிவாக அழகா பார்த்தோன்னா கிட்ட இருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். இதான் கோட்டம். குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம். குறிப்பிட்ட எல்லை இருக்கா? உட்புறம் குழிந்து இருக்கும் இடம். உட்புறம் குழிந்து இருக்கா? நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் இருக்கா? ஸோ இது வந்து கோட்டம். கோட்டத்தில் இது வந்து புடைப்பு சிற்பமாக இருக்கு. நம்ம பொதுவாக பார்த்தோம் முழு உருவ சிற்பம், புடைப்பு சிற்பம். முழு உருவ சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் முழு உருவ சிற்பம். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம். இப்போ இது இருக்கா? இதனுடைய முன்பகுதி மட்டும் தெரியுதா? அதனால இது வந்து புடைப்பு சிற்பம். சரி, இது வந்து திரிபங்க நிலையில இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சமபங்க நிலை, திரிபங்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிலைகள் இருக்குது. சமபங்க நிலைனா இந்த ரெண்டு காலம் நேரா இருந்தா சமபங்க நிலை. திரிபங்க நிலை அப்படின்னா இந்த ஒரு கால் வந்து நேராகவும் ஒரு கால் வந்து சாய்ந்த நிலையிலும் இருந்தா வந்து திரிபங்க நிலை. அது மட்டும் கிடையாது. திரிபங்கம்னா திரி மூணு, பங்கம்னா மாறுபட்டு நிற்பது, கெட்டு போறது கிடையாது. ஸோ எப்படி மாறுபட்டு நினைக்குதுன்னா இப்போ ஒன்னா, இது ரெண்டா, இது மூன்று நிலைகளில வந்து இது வந்து மாறுபட்டு நிற்குது. இது வந்து திரிபங்க நிலை சிற்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா கைகளில் கைவளை இருக்கா, தோள்களில் தோல்வளை இருக்கா, மார்பில் முப்புரை நூல் இருக்கா, இடையில் உத்தரபந்தம். ஸோ இந்த அமைப்பை கொண்டு துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர் இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த வாயிற்காவலர்கள் இருக்காங்க. உள்ள வந்து கருவறைக்குள்ள இருக்கிறது வந்து சிவன், சிவலிங்கம் வந்து இருக்கு. ஆனா இது வந்து தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் வந்து இது கிடையாது. ஏன் தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப தாய்ப்பாறையிலேயே அப்படின்னா இதான் குடைவரை கோயில் அப்படின்னா இந்த குடைவரை கோயில் இருக்கக்கூடிய பாறையையே செதுக்கி உள்ள கொண்டு போய் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மட்டும்தான் இது தாய்ப்பாறையிலேயே உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து இது தாய்ப்பாறையில வந்து செதுக்கப்பட்ட அந்த இது கிடையாது. வெளியில இருந்து கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கக்கூடிய சிவன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முன்றில் சொல்றாங்க. அதாவது வந்து மண்டபம். இதான் மண்டபம். மண்டபத்துல வந்து ரெண்டு தூண், ரெண்டுமே வந்து முழு தூண் அப்படின்னு வந்து சொல்றாங்க.